لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. ஒவ்வொரு திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து இடம்பெற்று வரக்கூடிய மறுமை உலகிற்கான பயணம் என்ற தொடரிலே சென்ற வாரம் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்ததன் பின்னால் மனிதன் காணக்கூடிய 6 காட்சிகளை பற்றி ஆரம்பமாக காணக்கூடிய 6 காட்சிகளை பற்றி பார்த்தோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, ஒருவர் இறந்த பின் அவரது ஜனாசாவில் அவர் அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய நல்ல மனிதர் என்பதை காட்டும் அடையாளங்கள் என்ன? இதுதான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு. மரணம் மிகவும் பயங்கரமானதும் அச்சமூட்டுவதுமான ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவ்வாறு அதிலிருந்து யாராவது தப்புவதாக இருந்தால் நபிமார்கள், ரசூல்மார்கள் அதிலிருந்து தப்பியிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிட்டுள்ளான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிகல் ஹுல்த், உமக்கு முன்னர் எந்த மனிதருக்கும் நாம் நிரந்தரத்தை ஏற்படுத்தவில்லை. அஃப இம்மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன், எனவே நீர் இறந்துவிட்டால் அவர்கள் மட்டும் இவ்வுலகில் நிலைத்திருக்கப் போகிறார்களா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு இடத்தில் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றான். அல் குர்ஆனில் 3 இடங்களில் அல்லாஹ் இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறான். குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னக மையிது வ இன்னஹும் மையிதூன், நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே, நிச்சயமாக நீரும் இறந்து விடுகிறவரே, நிச்சயமாக அவர்களும் இறந்து விடுகிறவர்கள் தாம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். நமக்கு மிகவும் அன்பான ஒருவர் மரணமடைந்தால் அவர் மரணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள நாம் விரும்புகிறோம். ஏனெனில் அவர் நமக்கு மிகவும் பிரியமானவர், மிகவும் விருப்பத்துக்குரியவர், நேசத்துக்குரியவர். தாயைப் போல, தந்தையைப் போல, மனைவியைப் போல, சகோதரியைப் போல, குழந்தைகளைப் போல, நெருங்கிய உறவினர்களைப் போல, நண்பர்களைப் போல. ஒரு மரணமடைந்த பிறகு அவரது ஜனாசாவின் போது அவர் அல்லாஹ்விடம் நல்ல அந்தஸ்தும் கண்ணியமும் பெற்றவர் என்பதை உணர்த்தக்கூடிய சில அழகான அடையாளங்கள் உள்ளன. அவை மொத்தம் 6 அடையாளங்களாகும். முதலாவது அடையாளம், அந்த மையத்தை பற்றி மக்கள் நல்ல சாட்சி கூறுவது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு, இமாம் புகாரி அவர்களுடைய ஸஹீஹில் கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாவுடைய சட்டங்கள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய அந்த ஆசிரியர் தலையங்கத்துக்கு கீழால் ஒரு சிறிய தலைப்பிட்டு இந்த ஹதீஸை கொண்டுகிறான். அதாவது மரணித்தவரை பற்றி மக்கள் புகழ்ந்து பேசுதல், அவரை பற்றி மக்கள் பாராட்டுதல் என்ற அந்த சிறு தலைப்பிட்டு அதுக்கு கீழால் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹுடைய அறிவிப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஐயுமா முஸ்லிமின் ஷஹித லஹு அர்பாத்துன் பிஹைரின் அத்ஹலஹுல்லாஹுல் ஜன்னah, எந்த முஸ்லிமை பற்றியும் 4 பேர் அவர் நல்லவர் என்று சாட்சி கூறினால் அல்லாஹ் அவரை சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4 பேரண்டா இந்த இடத்துல 4 அல்லாஹுடைய நல்லடியார்கள், 4 சாலிஹீன்கள் என்பதாக மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 4 பேர் சொல்கிறாங்க, இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார், தொழக்கூடிய ஒருவராக இருந்தார், ஒரு தொழுகையாளியாக, சதகா கொடுக்கக்கூடியவராக, தர்மம் கொடுக்கக்கூடியவராக, அதிகமாக நோம்பு நோக்கக்கூடியவராக, இரவு நேரங்களில் அதிகமாக நின்று வணங்கக்கூடியவர் என்று அந்த மரணித்த சகோதரரை பார்த்து 4 பேர் இவ்வாறு அல்லாஹுடைய நல்லடியார்களின் 4 பேர் அவரை பற்றி அவர் நல்லவர் என்று சாட்சி கூறினால் அவர் அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையச் செய்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், வஸலாஸா, நாங்கள் 3 பேர் சாட்சி கூறினாலும் என்று கேட்டோம்.
அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பேரும் போதும் என்றார்கள். நபி தோழர்கள் தொடர்ந்து கேட்டாங்க, வத்னான் 2 பேர் சாட்சி கூறினாலும் என்று நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டோம். 2 பேரும் போதும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற இந்த செய்தி இமாம் புகாரி அவருடைய ஸஹீஹில் பதிவு செய்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளவு எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள் என்பது அல்லாஹ் சூரத்து தௌபாவில் இவ்வாறு வர்ணித்திருக்கின்றான், பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். முஃமின்கள் மீது மிக இரக்கமுடையவர், மிக கிருபையுடையவர். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்கள் மீது கொண்ட இரக்கம்தான் 4 பேர் அல்ல, 3 பேர் அல்ல, 2 பேர் இவர் நல்லவர் என்று சாட்சி சொன்னாலும் அல்லாஹ் அவரை சுவர்க்கத்தில் நுழைய வைப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு அடியாருக்கு அல்லாஹ்விடம் கண்ணியமான நிலை இருப்பதை உணர்த்தும் 2வது அடையாளம் அவரது ஜனாசா தொழுகையில் அதிகமான மக்கள் கலந்து கொள்வதாகும். இமாம் முஸ்லிம் அவர்களுடைய ஸஹீஹில் கிதாபுல் ஜனாயிஸ், ஜனாசாவுடைய சட்டங்கள் சம்பந்தமாக ஆசிரியர் தலையங்கமிட்டு அதுக்கு கீழே இந்த செய்தியை பதிவு செய்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறாங்க, மா மின் முஸ்லிமின் யமூத்து ஃபயகூமு அலா ஜனாஸதிஹி 40 ரஜுலன் லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷைஆ இல்லா ஷஃபஅஹுமுல்லாஹு அஸ்ஸ வஜல் ஃபீ. ஒரு முஸ்லிம் மரணம் அடைந்தால் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத 40 முஸ்லிம்கள் அவரது ஜனாசா தொழுகையில் கலந்து அவருக்காக துவா செய்தால் அல்லாஹ் அவர்களுடைய பரிந்துரையை, ஷஃபாஅத்தை அந்த மையத்தின் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இந்த இடத்துல ஷஃபாஅத் என்ற வார்த்தை இந்த ஹதீஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஷஃபாஅத் என்றா பரிந்துரை என்று நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்வோம். இங்கு ஷஃபாஅத் என்று பிரஸ்தாபம் செய்யப்பட்ட கூறப்பட்டதனுடைய கருத்து என்னென்றா, மரணித்தவருக்காக துவா செய்தல், பிரார்த்தனை செய்தல். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரிந்துரையை அந்த மையத்தின் விஷயத்தில் ஏற்றுக்கொள்வான் என்றால் அல்லாஹ் அந்த மையத்துக்காக அவர்கள் கேட்ட துவா, அந்த மையத்துக்காக ரஹ்மத்துக்காக, அந்த மையத்தினுடைய பாவ மன்னிப்புக்காக அவர்கள் கேட்ட துவாவை கபூல் செய்கிறான் என்பதாக ஹதீஸ்களை வல்லுநர்கள் இந்த ஹதீஸுக்கு கீழால் இந்த கருத்தை குறிப்பிட்டுகிறான். 3வது அடையாளம் அந்த அடியாரின் ஜனாசாவில் மலக்குகள் கலந்திருப்பது. அதாவது சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவில் மலக்குகள் கலந்ததை போல கிட்டத்தட்ட 70,000 மலக்குகள் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டாங்க. சுனன் திர்மிதியில் இமாம் திர்மிதி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் அறிவிப்பை பதிவு செய்கிறாங்க. ஹசனான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை தூக்கினா முனாஃபிக்குகளில் சிலர்கள் தூக்கிட்டு சொன்னாங்க, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு மிக ஒரு கம்பீரமான ஒருவர், மிக உடம்பான ஒருவர். கேட்டாங்க, என்ன இந்த ஜனாசா இவ்வளவு சாஃப்டாக இருக்குது, மிருதுவாக இருக்குன்னு கேட்டாங்க. முனாஃபிக்கள் அவ்வாறு கேட்டதுக்கு ஒரு காரணமும் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கேன்டா, பனு குரைலா உடைய விடயத்தில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தான் அவங்களோட விடயத்தில் ஒரு தீர்ப்பும் செய்தான். அவர்கள் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவரும் கொலை செய்யப்பட வேண்டும், பெண்கள் சிறார்கள் சிறை பிடிக்கப்பட வேண்டும். இது புகாரில் வரக்கூடிய செய்தி. ஏண்டா அவர்களுடைய இந்த இதில் ஒரு காயம் ஒன்று ஏற்பட்டுச்சு அந்த யுத்தத்தில். அது சுற்றி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தீர்ப்பிலே அவங்களே இந்த இவங்களோட விடயத்தில் தீர்ப்பளிக்கட்டும் என்பதாக சொன்ன நீண்ட சம்பவம். எனவே இதை அடிப்படையாக வைத்துத்தான் அவங்க முனாஃபிக்குகள் சிலர்கள் இவ்வாறு சொன்ன போதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் மட்டும் அவரை சுமக்கல்ல, உங்களுடன் சேர்ந்து 70,000 மலக்குமார்கள் சுமக்கிறாங்க அவருடைய ஜனாசான்னு சொன்னாங்க. 70,000 மலக்குமார்கள். இமாம் நசாயி இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, இதற்கு முன்னால், இன்றைய தினத்துக்கு முன்னால், இன்றைய நாளுக்கு முன்னால் பூமியில் இத்தகைய பெரிய ஒரு சனத்தொகை, மலக்குமார்களுடைய சனத்தொகை இறங்கவில்லை என்று சொன்ன செய்தியை இமாம் நசாயி ஆதாரபூர்வமான அறிவிப்பாளர் தொடர் வழியாக அவர்களுடைய சுனனில் பதிவு செய்கிறான். எனவே மலக்குமார்கள் கலந்து கொள்வதும், அதாவது கலந்திருப்பது அந்த மனிதர் நல்லவர் என்பதற்கான அடையாளம். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் ஒரு சஹாபி, அவர் ஒரு நபித்தோழர். அவருடைய ஜனாசாவில் மலக்குமார்கள் கலந்து கொண்டிருக்கிறாங்க, கலந்து கொள்ள முடியும். இந்த இடத்துல கேள்வி வரும், எங்களுடைய ஜனாசாவிலும் கலந்து கொள்ளுவார்களா? அதை எங்களால் அறிய முடியாது. ஏனென்றால்
அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொண்டதை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வானத்திலிருந்து வஹி வரக்கூடியதாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பின்னால் வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது. எனவே எங்களுடைய ஜனாசாவில் எங்களில் யாராவது மரணித்தால் அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வார்களா இல்லையா என்பதை எங்களால் அறிய முடியாது. ஏனென்றால் வஹி என்பது அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்துடன் துண்டிக்கப்பட்டு விட்டது. 4வது அடையாளம், நல்லவர்கள் அந்த மையத்தை பற்றி நற்செய்தி தரும் கனவுகளை காண்பது. நல்லவர்கள் அந்த மையத்தை பற்றி நற்செய்தி தரும் கனவுகளை காண்பது. உதாரணமாக, இந்த இறை நம்பிக்கை உள்ள அடியார் மரணமடைந்த போது அல்லாஹ்வின் நல்லடியார்களில் சிலர் அவரை பற்றிய மகிழ்ச்சியான கனவுகளையோ அல்லது நற்செய்திகளையோ காணலாம். நற்செய்திகளே காணலாம் அல்லது கனவுல காணலாம் என்றால் நீண்ட ஒரு பாடம். மரணித்தவரை கனவுல காண்றதை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்குது. சுருக்கமாக ஒன்றை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு விடயம் என்ன வருது. அல்லாம முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லா திருமிதியுடைய விரிவுரையில் துஹ்ஃபத்துல் அஹ்வதி என்ற அவர்களுடைய நூலில் கனவுகள் சம்பந்தமாக பேசப்படக்கூடிய ஆசிரியர் தலையங்கத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அந்த விரிவுரையில், திருமிதியுடைய விரிவுரையில் எழுதிக்கிறாங்க, எந்த மனிதர் மரணித்த ஒரு மனிதரை வெண்ணிற ஆடை அணிந்த நிலையில் காண்பாரோ, வெண்ணிற ஆடை அணிந்த நிலையில் காண்பாரோ அவர் சுவர்க்கவாதி என்பதற்கு அடையாளம் என்பதாக சொன்னார். வெண்ணிறமான ஆடை அணிந்திருக்கிறார், சந்தோஷமான மகிழ்ச்சி அனுபவிக்கிறாரா, அவர் சுவர்க்கவாதி என்பதற்கு அடையாளம் என்பதாக பதிவு செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூட அவர்களுடைய மரணத்துக்கு முன்னால் அவங்க கூட சிலர்களை கனவில் கண்ட செய்தி கூட வெண்ணிற ஆடை அணிந்த நிலையில் ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டது. அல்லது இந்த முஃமினான அடியான், மரணித்த அந்த முஃமினான அடியான், அவரிடமிருந்து நல்ல நறுமணத்தை, வாசனையை உணர முடியும், நல்ல நறுமணத்தை. அல்லது அவரது உடலில் இருந்து இனிமையான நறுமணம் வீசுவதும் இவர் நல்ல அந்தஸ்தை அல்லாஹ்விடத்தில் அடைந்தவர் என்பதற்குரிய அடையாளம். இந்த அடையாளம் அனைத்தும் இவருடைய இறுதி முடிவு சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை காட்டக்கூடியதாகும். 5வது அடையாளம் தான் அவரது ஜனாசாவை எடுத்து சென்று அடக்கம் செய்யும் காரியங்கள் சிரமமின்றி எளிதாக நடைபெறுவது. அவரது ஜனாசாவை எடுத்து சென்று அடக்கம் செய்யும் காரியங்கள் சிரமமின்றி எளிதாக இடம்பெறுவது. குளிப்பாற்ற விஷயம் லேசாக முடியுது, கஃன் செய்கிற விஷயம் இலகுவாக அவசரமாக முடியுது, அவருடைய தொழுகை மாஷா அல்லாஹ் எல்லா விடயமும் இலேசாக முடியுது. எந்த தடைகளும் சிரமங்களும் இல்லாமல் ஜனாசாவை எடுத்து செல்லும் வழி எளிதாக அமைவது, மக்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியுடனும் விருப்பத்துடனும் இருப்பது, அதிகமான மக்கள் அவரது ஜனாசாவில் கலந்து கொள்வது, இந்த அனைத்தும் இந்த அடியார் அல்லாஹ்விடம் கண்ணியமான நிலை பெற்றவர் என்பதற்கான அடையாளங்களாகும். இது 5வது அடையாளம். 6வது அடையாளம் தான் இறுதியான அடையாளம். மக்களின் உள்ளங்களில் அவரை பற்றி நல்ல தாக்கம் ஏற்படுவது. அவருடைய மரணத்துக்கு பின்னால் அவருடைய மரண செய்தியை அதை நினைச்சு மக்கள் தாங்கிக் கொள்ளல. மக்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம், மக்களின் உள்ளங்களில் அவரை பற்றி நல்ல தாக்கம் ஏற்படுவதும் அவருக்காக அதிகம் துவா செய்வதுமாகும். ஏனெனில் துவா செய்வது அல்லாஹ்வின் அருளால் அவருக்கு கிடைக்கும் பெரிய நன்மையாகும். மக்கள் ஒரு மனிதரின் மரணத்தால் பாதிக்கப்பட்டு அவருக்காக அழுது அவருக்காக அதிகமாக துவா செய்து மேலும் அவரது காரணமாக அல்லாஹ்வுக்கான தங்களின் கீழ்ப்படிதலை அதிகரித்து கொண்டால் இது அல்லாஹ் வழங்கிய அவரது வாழ்க்கையிலும் மரணத்திலும் உள்ள பரக்கத்தின் பலன்களில் ஒன்றாகும் என்று மார்க்க அறிஞர்கள் குறிப்பிட்டுகிறார்கள். எனவே இந்த 6 அடையாளங்களும் தான் ஒருவர் இறந்த பின் அவரது ஜனாசாவில் அவர் அல்லாஹ்வின் நேசத்துக்குரிய நல்ல மனிதர் என்பதை காட்டும் அடையாளங்களாகும். எனவே ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருடைய இறுதி முடிவையும் சிறப்பாக ஆக்கி அருள்வானாக. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் எவ்வாறு இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமை நாளில்
ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் அல் ஃபிர்தௌஸுல் அலா என்று சொல்லப்படக்கூடிய அந்த உயர்ந்த சுவன பதியிலே ஒன்று சேர்ப்பானாக என்று வேண்டி முடித்துக்கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரக்கூடிய திங்கட்கிழமை இஷாவுடைய தொழுகையை தொடர்ந்து ஒரு மனிதருடைய முடிவு மோசமான முறையில் இடம்பெற்றிருக்கின்றது என்பதற்கான அடையாளத்தை பற்றி பார்ப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.